ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலசை இப்ராஹிம். இன்றைக்கி என்னோடய எபிசோட் V3ல் பேக் டயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். டீட்டெயிலாக போய் பார்ப்போம் வாங்க. பழைய டயர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே தேஞ்சிருச்சு. இது புது டயர் அப்போலோ ஆல்ஃபா S1 இந்த மாடல் டயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். சைடில் வந்து ஒயிட் வச்சு இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த டயர் நம்ம போய் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த டயர் வாங்கின டீட்டெயில் எல்லாத்தையும் நான் இப்போ ஷார்ட் வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்து டயரோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளத்தில் இருக்க அப்போலோ டயர்ஸுக்கு வந்திருக்கோம். என்னோடய பைக்குக்கு இங்கே தான் டயர் வாங்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா மதுரை ரோட்டில் இருக்குது. நம்ம டயரை இப்போ ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ரேடியல் டயர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போலோ ஆல்ஃபா S1 இந்த மாடல் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 140, 60 or 17 சேம் சைஸ் நம்பர் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டயரை நம்ம வாங்கிட்டு போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிராக்டர் டயர், பைக் டயர் எல்லாமே இருக்குது. எங்களோட டீட்டெயில் வீடியோ சின்ன ஷார்ட் வீடியோ ஒன்று ஆட் பண்ணுறேன். அதில் உங்கள் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். தேவைன்னா பார்த்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. Swear I won't forget this, why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. I hate being open, I hate being broken. I feel like an ocean filled up with emotion. Anger ain't a potion, rub it on like lotion. I can feel it soaking, reopen, the scars have awoken. I can't move on till I let இப்போ டயர் வாங்கியாச்சு. கணேஷ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிக்கு வந்திருக்கோம். ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். இப்போ டயரை வாங்கிட்டு டீயும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். பெட்ரோலை போட்டோம். பெட்ரோல் போட்ட இடத்துல என்ன பெட்ரோல் பங்கு நீ தான் தாழ்ந்துருக்காங்களா, கூல் ட்ரிங்க்ஸ் தான் கொடுத்தாங்க. ஒரு மாச்சா பாட்டில் சிக்கன் இடத்துல எனக்கு தொடச்சிட்டு போயிட்டு அடிக்காதுக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட்ஸ் இருக்கா, கட் பண்ணியிருக்கா, இதெல்லாம் மட்டும் அடிக்கணும். நம்ம ட்ரை பண்ணுறேன். எடுத்துக்கோங்க. இப்படி அடிச்சுட்டு ஃபுல்லாமே அடிச்சுட்டு சுற்றி எக்ஸ்ட்ரா உள்ள துணி வச்சு நான் தொடச்சுங்க. ஃபைனல் டச்சை காமிக்கிறேன். இந்த சைடில் உள்ள இழுத்துக்களுக்கு நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். உள்ள கட்டுக்கு எல்லோ கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஃபினிஷ் பண்ணிட்டு பார்ப்போம். நம்ம இப்போ மேலவாசல் ரோட்டில் இருக்க ராயல் பாபா டயர்ஸுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் என் வண்டியை கழட்டி மாட்டிகிட்டு இருக்காங்க. பல டயரை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிமூவ் பண்ணிட்டு புது சைடு செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். லைட்டாக அந்த தட்டி அந்த சென்டர் ராடை வந்து வெளியே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டயர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். இன்னொரு ஹை ப்ரெஷர் அப்ளை ஆகி இது வந்து டயரை ப்ரெஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இதை வந்து கழட்டிடலாம். அதில் ப்ரெஷர் பண்ணிட்டு இந்த மிஷினில் வச்சு டயரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த மிஷினில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டும் ஒரே மிஷின் தான். இதில் வந்து ஜாக்கி அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டை எடுத்து விட்டு அதை லைட்டை அப்படி சுற்ற விடுவாங்க. டயர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிரும். இப்போ நம்ம பார்ப்போம். தட்டி விடுறாங்க. டயர் ஃபுல்லாக இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு.
நம்ம புது டயர் எடுத்து அதை வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். புது டயரை இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. நான் பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்த டயரு. இதை சுற்றி ஒரு சோப் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ மாட்டும் போது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாமே சுற்றி இதுக்கு வந்து சோப் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டுவாங்க. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. லாஸ்ட் ரவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லாக ரொட்டேட் டைம் முடிஞ்சோடனே நம்ம டயர் ஃபிக்ஸ் ஆகிரும். கடைசியாக ஏர் ஃபில் பண்ணிடுறாங்க. ஏர் ஃபில் பண்ணிட்டா நம்ம டயரை போய் மாட்டிடலாம். ஏர் சேஞ்ச் பாக்கெட்டை வந்து கரெக்டாக மாட்டணும். ஸோ அதை பார்த்து மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ரிலாக்ஸில் பழைய லைட்டில் தட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணுவாங்க. இந்த டயர் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நியூ டயருக்கு மாட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.